கௌதம் சரியில்லை இன்றைக்கி ஒரு வேறு லெவல் எபிசோட் வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்திரா வந்து செம்ம மாஸ் பண்ணி கௌதமை வந்து வெளில அழைச்சிட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ராகினி முதல்ல செம்மையாக கறியை பூசுனாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை வந்து அழைச்சிட்டு வராங்க. ஆமாம், நீங்கள் தான் இவங்க ஹஸ்பண்டா அப்படின்னோன்னே, ஆமாம் அப்படின்னோன்னே, எதுக்கு என்ன சொல்லுங்கள், என்ன விஷயம் அப்படின்னோன்னே, இவன் ஏற்கனவே 4-5 இடத்துல இதே மாதிரியே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால தான் வந்து இப்போ மேற்கொண்டு இப்போ கூட வந்து பணத்துக்காக தான் பண்ணியிருக்கா. இந்த விஷயம்லாம் செய்யக்கூடாதுன்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பட் என் பேச்சை மீறி வந்து இங்கே வந்துட்டா. அதனால தான் ஒரு அப்பாவி பையன் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இங்கே வந்து சொல்கிறேன் அப்படின்னோன்னே, அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து நான் ஒரு விசாரணை பண்ணலாமா அப்படின்னு சொன்னோன்னே, சரி தாராளமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா, அவர் வந்து கேட்குறேன், நீங்கள் 2 பேரும் வந்து இப்போ சேர்ந்துருக்கீங்களா அப்படின்னோன்னே, இல்லை பிரிஞ்சு தான் இருக்கோம். எத்தனை மாதமா? 6 மாதமா? தட்ஸ் ஆல் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அவருக்கு வந்து இந்த பொண்ணு மேலே வந்து கோவம் இருக்கலாம். அதனால் கூட வந்து இங்கே வந்து போய் சொல்லலாம், இதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்திரா வந்து டக்குன்னு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. இதே மாதிரி திருச்சியில் வந்து இன்னொரு பணக்கார பையன்கிட்ட வந்து இந்த மாதிரி காசு கேட்டிருக்கா. கேட்டதில் வந்து கரெக்டாக வந்து வசமாக மாட்டி வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு அவங்க வந்து கையெழுத்து போட்டிருக்க இந்த டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இதோடு சேர்த்து இன்னும் 2-3 இடத்துல கூட இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபைல்ஸையும் தூக்கி போடுறாங்க. கொடுக்குறப்ப வந்து பார்த்தா ஜான்சி வந்து அதிர்ச்சி ஆகி நிற்கிறா. ஆஹா, அப்போ கௌதம் மேலே தப்பு இல்லையோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க, நியாயம்தான், இவங்க வந்து ஏற்கனவே இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. பட் எதுவாக இருந்தாலுமே நல்லவங்க கெட்டவங்க எல்லாருக்குமே வந்து ஒன்று தான். இப்போ இவங்க வந்து கௌதமால் அது பிரச்சனை இல்லை. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது பிரச்சனை இல்லை. நானே ஒத்துக்கிறேன் இவங்க வந்து கெட்டவங்க தான். பட் இருந்தாலும் இப்போ கௌதமுக்கு வந்து பிரச்சனை என்ன, அவர் நல்லவரா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. செஞ்சாரா செய்யலையாங்கிறது தான் பிரச்சனை. அதுக்கு ஏதாவது இருக்கா இந்திரா கிட்ட? அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்லிடுறாங்க. கௌதம் உடனே வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் பதட்டத்தில் இருக்காப்புல இந்திராவை வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுற மாதிரி இவங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லவருங்கிறதுக்காக ரொம்ப போராடுறீங்க போல் அப்படின்னோன்னே, நீங்கள் கூட தான் இவங்க காசு வாங்கிட்டு பண்ணுறாங்க, நீங்கள் வந்து அப்படின்னு சொன்னோன்னே இவர் டென்ஷன் ஆகிடுறாப்புல. ஆனது ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்தாங்க சார், இதுதான் ஃபைனல் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏற்கனவே எனக்கு வந்து சிசிடிவியில் வந்து அங்கே இல்லை, ஆஃபீஸில் இல்லை, அப்போயே எனக்கு கன்ஃபார்மாக இவ தான் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதில் பார்க்குறப்ப வந்து ஒரு குழந்தை வந்து ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்குது. ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதுல வந்து இந்த விஷயம் வந்து கௌதம் ஆஃபீஸில் நடந்த எல்லாமே வந்து அதில் வந்து இருக்கிறனால வந்து அதை வச்சே வந்து கௌதம் வந்து எந்த தப்பும் செய்யலை, நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு வந்து இந்த பொண்ணை வந்து உள்ளே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம ஜெயாவுக்கும் ராமச்சந்திரனுக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு கௌதமை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. நம்ம இந்திராவை வெகுவாக பாராட்டுறாங்கன்னே சொல்லலாம். ஜான்சி வந்து எதுவுமே பேசாமல் அங்கேருந்து நவுந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கேருந்து வந்து காவியா குழந்தைய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜேபி ஆளுங்கக்கிட்டேருந்து அந்த ஆயா வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வந்து பார்த்தா குழந்தைய காணோம். அப்போ அவங்க ஹஸ்பண்டை வந்து எடுத்துகிட்டு போய் வந்து பத்திரமா வச்சுருக்காரு. அதான் நமக்கு குழந்தை இல்லைல்ல, நம்மளே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் ஒரு மாதிரியாக சொல்லிடுறா. இங்கே கௌதம் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்தோன்னா வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க. நீங்களே அத்தை திருநீர் வச்சு விடுங்கன்னு இந்திரா சொல்கிறான். வச்சு விட்றாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாரும். காவியா வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க கௌதம், இனிமேல் பிரச்சனை எல்லாமே சரியாக போயிடுச்சு அப்படின்னோடனே, ராகினி தான் சாக்குன்னு, இனிமேல் ஏதாவது எந்த பிரச்சனையிலையும் சிக்க மாட்டேன்னு சாமிக்கிட்ட வந்து ஒழுங்காக வேண்டிக்க, தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிடாத அப்படின்னு சொன்னோன்னே, ராகினியை வந்து சத்தம் போடுறாங்க ராமச்சந்திரன். நீ முதல்ல பேசுகிறத நிப்பாட்டு, பேசினா ஒழுங்காக பேசு, இல்லைன்னா பேசாமல் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே ஹாலில் வந்து உட்காந்தோன்னே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ராமச்சந்திரன். நீங்கள் எல்லோரும் வந்து ஆளாளுக்கு வந்து தேவையில்லாத சின்ன பிரச்சனையை பெருசாக்கி பலூன் மாதிரி ஊதி ஊதி பெருசாக்கி விட்டுட்டீங்க. அதுக்காக வந்து நேர் வழியில் எவ்வளோ கரெக்டாக எப்படி ஐடியா பண்ணி போராடணும்னு இந்திராவுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்திராவால் மட்டும்தான் வந்து கௌதம் வந்து இப்போ நல்லபடியாக வெளில வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, ஜெயா வந்து பாராட்டுவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக பாராட்டலை. சரி இப்போ ஆனதாகி போச்சு, இனிமேல் இதை பற்றி யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம்.